நான் ஷமீம் ஒமான்லேருந்து பேசுகிறேன். என்னுடைய கேள்வி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்துக்கு வரும்போது அவங்க விண்ணுலகத்துலேயும் இருந்தாங்க, இந்த உலகத்துலேயும் வந்தாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு இந்த உலகத்துக்கு அவங்க இறங்கி விடுங்கள்னு சொல்லி இந்த உலகத்துக்கு வந்த பிறகு விண்ணுலகத்தில் இருந்த நினைவுகள் அவங்களுக்கு இருந்திருக்குமா? எப்படி கேட்குறேன்னா, நம்மளை கூப்பிட்டு அல்லாஹ் நம்மளை எல்லாரையும் ஒன்றாக நிறுத்தி வச்சு நம்மள்ட்ட ஒரு வாக்குறுதி எடுத்தான். இப்போ நமக்கு அந்த நினப்பு இல்லை. அதே மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இங்கே வந்ததுக்கு பிறகு அவங்களுக்கும் அந்த நினைவுகள்லாம், மலக்குகளை பார்த்தது, அல்லாவை பார்த்தது எல்லாம் மறந்துருக்குமா? நேரடியாக எல்லாத்தையும் மறந்துருப்பாங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருக்குது. இதுக்கு தயவுசெய்து விளக்கம் சொல்லுங்கள். ஷமீம் என்ற சகோதரர், கூத்தாநல்லூர் ஷமீம் என்பவர் ஓமான்கிற ஊர்லேருந்து இந்த கேள்வி கேட்குறாரு. இவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், அது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் நேரடியாக பேசினான், அதை சாப்பிடாத இதை செய்யாதுன்னு ஒரு கட்டளையெல்லாம் இட்டான். கடைசியில் இறங்க சொன்னால் இறங்கிட்டார். இப்படி இறங்கின பிறகு அவருக்கு இந்த பழைய சம்பவங்கள் ஞாபகத்தில் இருக்குமா, அவருக்கு நினைவில் இருக்குமா அப்படின்றது ஒரு அடிப்படையான ஒரு கேள்வியை கேட்குறாரு. அவருக்கு நினைவில் இருந்திருக்குமா இருக்காதாங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாது. ஆனால் இது பற்றி இஸ்லாத்தினுடைய ஒரு அடிப்படையான கொள்கை ஏதாச்சும் இருக்கிறதா என்று நம்ம தேடி பார்த்தோம்னு சொன்னால், இதுக்கு சில அடிப்படையான ஒரு விஷயம் இருக்குது. அதாவது மனிதன் ஒரு உலகத்தில் நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம்ல, இந்த உலகத்தில் இருந்துக்கிட்டு இருக்கும் பொழுது நேற்று நம்ம ஞாபகத்தில் இருக்கணும், போன மாதம் ஞாபகத்தில் இருக்கும். மறந்துட்டா கூட யாராவது சுட்டி ஆமாமான்னு சொல்லிடுவோம். ஒரு 10 வருஷத்துக்கு முந்தி உள்ளது ஞாபகத்தில் இருக்கும். எப்போ நமக்கு விவரம் தெரிய ஆரம்பித்ததோ அதிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் உள்ள இந்த துனியாவில் நடந்த நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு இப்போ படிச்சென்று சிலது ஞாபகத்தில் இருக்கும், சிலது மறைவாக லேசாக அப்படி ஞாபகத்தில் இருக்கும். யாராவது சுட்டி காட்டினா பிரைட்டாக என்ன செய்யாது, ஞாபகத்துக்கு வந்துவிடும். இப்படி நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் வேறு ஒரு உலகத்தில் நம்ம ஏதாவது நமக்கு தான் வேறு யாரெல்லாம் நம்புகிறோம்ல, கபருன்னு ஒரு உலகம், அங்கே ஆகிரத்து அங்கே ஒரு உலகம், இங்கே ஒரு உலகம், இப்படி பல விஷயங்கள் இருக்குன்னு வைங்களேன். துனியாவில் இருந்துட்டு போய் ஆகிரத்துக்கு போகிறான், ஆகிரத்துலேருந்து துனியாவுக்கு வர்றான். இங்கே உள்ளது அவனுக்கு தெரியுமா, அங்கே உள்ளது இவனுக்கு தெரியுமான்னு கேட்டிங்கன்னா, அது தெரியாது என்று இஸ்லாம் சொல்லுகிறது. பொதுவாக ஒரு ஒரு உலகத்திலேருந்து இன்னொரு உலகத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிட்ட, டிரான்ஸ்ஃபர்னால் என்னென்னு கேட்டால் அவர்கள் அழிக்கப்பட்டு வேறு விதமாக மாற்றப்படும் பொழுது, இப்போ நம்ம மறுமையில் அங்கே கபருக்கு போகிறோம்னா இப்படியா போகிறோம், உசுரை பிடுங்கி போட்டு வேறு ஒரு ரூஹை கொடுத்தெல்லாம் என்ன செய்கிறான், அங்கே ஒரு விசாரணையை போடுறான். அப்படி போடக்கூடிய நேரத்தில் இது நம்ம போயிட்டு அழிஞ்சிட்டோம், டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. அப்போ டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் கனெக்ட் எல்லாம் கொடுத்தான்னு சொன்னால், அப்போ எது தெரியாதுன்னு சொன்னால் பூமியில் உள்ள எதுவுமே தெரியாது, பூமியில் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. கபருக்குள்ளே இருக்கிறான், கபருக்குள்ளே சில விஷயங்கள்லாம் உணர்ந்து கொண்டு இருப்பான். இருந்தாலும் அவனுக்கு எழுப்புவாங்க, சூறு கொடுத்து எழுவாங்க. எழுப்புன பிறகு இந்த கபூரில் உள்ள விஷயம் தெரியுமான்னா அவனுக்கு தெரியாது. இந்த கருத்துப்பட குர்ஆனில் நிறைய வசனங்கள் இருக்கிறது. உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 36வது சூறாவில் 52வது வசனம் யாசின் சூறாவில் என்ன இருக்குன்னு கேட்டால், அதாவது கபூரில் சூறு ஊதப்பட்ட உடனே கபூரில் இருந்து அனைவரும் எழுவார்கள். மண்ணறையிலிருந்து எங்கெங்கே அவர்கள் அடைக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு எது எது கபூராக இருக்கிறதோ அதிலிருந்து அவர்கள் என்ன செய்வாங்க, எழும்பி விரைந்து வருவார்கள். என்ன செய்வாங்கன்னு கேட்டால், காலு அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, யா வயலனா மம்பாசனா மின் மர்க்கத்தினாகாதா, நாங்கள் நல்லா உறங்கி கொண்டிருந்தோமே, இந்த உறக்கத்திலிருந்து எங்களை எழுப்புனது யாரு அப்படின்னு கேட்பார்களாம். இவன் நல்லா உறங்கிட்டு இருந்தான், இஸ்லாமிய நம்பிக்கை பிறகு கபருக்குள்ளே நல்லா உறங்கிட்டான்னா, யார் நல்லா உறங்கினா, நல்லடியார்கள் நல்லா உறங்கினாங்கன்னு சொல்லணும். கெட்டவன் தான் தண்டிக்கப்பட்டு இருப்பானே, காபிராக இருந்தானே என்று சொன்னால் அவன் கியாமத் நாள் வரைக்கும் கபூரில் என்ன செய்வான், வேதனை செய்யப்பட்டு கொண்டே இருப்பான் என்று இருக்கும் பொழுது, அந்த வேதனை செஞ்சு அவனுக்கு தெரியலை. எந்திரிச்சிட்டு ஏன்டா தூங்கினால எப்படிங்கிறான், உள்ளுக்குள்ளே அவ்வளோ அடி வாங்கியிருக்கான், உத வாங்கியிருக்கான், அவ்வளோ சித்திரவதை செய்யப்பட்டிருக்கான் உள்ளுக்குள்ளே. அது அவனுக்கு தெரிஞ்சா கபூர்லேருந்து எழுப்பணும்னு என்ன செய்கிறான், அப்பாடா எந்திரிச்சிட்டான் வேதனையிலேருந்து அப்படின்னு நினைக்க மாட்டேங்கிறான். எப்படி செய்கிறான், நாங்கள் அழகாக தானே தூங்கிட்டு மறுக்கிறதுனா சொகுசாக தூங்குறது, நாங்கள் தூங்கும் இடத்துலேருந்து எங்களை எவன் எழுப்பியது அப்படின்னு கேட்பான். இதாண்டா அல்லாஹ் தானே எழுப்பினான்னு பதில் சொல்லுவாங்கன்னு வருது யாசீனில். அப்போ இதில் நம்ம என்ன விளங்குறோம், கபூரில் நம்ம அடக்கப்பட்டிருக்கிறோம்ல, அடக்கப்பட்டுட்டு எந்திரிச்ச உடனே எவ்வளோ நாள் அடக்கப்பட்ட தேதியிலேருந்து எழுப்பப்படுற தேதி வரைக்கும் என்னெல்லாம் நடந்துச்சு அவ்வளோ ஞாபகத்துக்கு வருமானு கேட்டால் ஒன்றுமே வராது. ஏன்னு கேட்டால் அதை க்ளோஸ் பண்ணி டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு மரம் எழுப்புறது. எல்லாமே டிஸ்கனெக்ட் ஆகாமல் இருக்கிறவங்க ஞாபகம் இருக்குங்க. மௌத்துங்கிற ஒரு டிஸ்கனெக்ட் தானே, அது ஒன்று. கபூரில் அடைக்கிட்டீங்க, அடக்கின பிறகு கபூர்லேயே ஒரு வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கிறது. சூறு ஊதுனவுடனே அதுவும் டிஸ்கனெக்ட் ஆகிடும், மரத்தான் உண்டாகிறாங்க. மறுபடியும் உண்டாகும்போது என்ன ஆகும்னு கேட்டால்,
அந்த முந்தைய உலகத்தில் உள்ளது எதுவுமே ஞாபகத்துக்கு வராத காரணத்தினால தான் எங்களை வந்து யார் எழுப்புனது அப்படின்னு அவன் கேட்குறான் என்ற ஒரு விஷயம் 36வது சூறாவில் 52 வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி 30வது அத்தியாயத்தில் 56வது வசனத்தில் என்ன இருக்குன்னு கேட்டால், கியாமத்து நாள் வந்துடுதுல, எல்லாத்தையும் எழுப்பிட்டான்ல, சூர் ஊதி அழிச்சான், சூர் ஊதி எழுப்பிட்டான். எழுப்பின உடனே நிராகரிக்கிற ஆட்கள்லாம் இருக்காங்கல்ல, குற்றம் செய்தவர்கள், அவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் சத்தியம் பண்ணி சொல்லுவாங்களாம். எப்படி சத்தியம் பண்ணுவாங்க? அதாவது யௌம தக்குமு சாத்து, கியாம நாள் ஏற்படும் பொழுது யுக்ஸிமுல் முஜ்ரிமூன, குற்றம் புரிந்தவர்கள் சத்தியம் செய்வார்கள், மாலபிசு கைரசா, சில நேரங்கள் தவிர நாங்கள் பூமியில் வாழலையமானா. 70 வருஷம் வாழ்ந்து செத்து போனவன் அல்ல எழுப்பி கேட்பான், எவ்வளோ நாளரா வாழ்ந்தீங்கன்னு கேட்டால், சத்தியம் பண்ணி அல்லாமல் சத்தியமாக சும்மா சில நிமிஷங்கள் இருந்திருப்போம். அப்போ இம்புட்டு வருஷம் வாழ்ந்தது அவனுக்கு என்னவா தெரிகிறது? சில நிமிடங்களாக இருக்குது. என்ன கேட்டால் எல்லாம் மறந்து போயிடும். ஏதோ இருந்தோம் கொஞ்ச நேரம் இருந்த மாதிரி தெரிகிறது. அப்படி மாறிவிடுது. என்ன காரணம்னு கேட்டால் அவன் அந்த யாபத்தில் இருக்காது. ஆனால் யார் ஈமான் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இது எழுப்புற நாள்ரா, இவ்வளோ நாள் நீங்கள் வாழ்ந்தீங்களான்னு சொல்லுவாங்களாம். ஏன் அவங்க சொல்கிறாங்கன்னு கேட்டால், அவங்க குரான்லேருந்து அறிஞ்சு வச்சிருக்கிறனால, அந்த உணர்வுலேருந்து சொல்வது அல்ல, அவங்க அறிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அல்லாஹ் கியாமத்தில் வச்சுருக்கான், எழுப்புறான். எழுப்புன்னு என்ன விளங்கிக்கிறோம்? முஸ்லீம் மூமின் என்ன எழுப்புனா என்ன சொல்லுவான்? ஓ, நம்ம பல வருஷம் வாழ்ந்து மூத்தாயி அதெல்லாம் எழுப்பியிருக்கிறான் அப்படின்னு நம்ம நம்பிக்கையில் இருக்கிற காரணத்தினால் அதை சொல்கிறோமே தவிர, அந்த மனிதனுடைய உணர்வின் அடிப்படையில் சொல்வதாக இருந்தால் சில நிமிடம் தான் இருந்தோன்னு சொல்லுவான். அப்போ அது யாபத்துக்கு வரல. அதே மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்தான். படைச்சிவிட்டு அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திடமிருந்து எவ்வளோ பேர் உருவாக போகிறாங்களோ அத்தனை பேருடைய அந்த மரபு அணுக்களும் அவர்கிட்ட தான் இருந்தது. அவர்கிட்ட இருந்து அவருடைய மனைவிக்கு கடத்தப்பட்டு என்ன செய்கிறது, இன்னைக்கு வரைக்கும் வந்து கொண்டே இருக்கிறது. இப்போ நாமெல்லாம் கூட ஆதமுடைய அந்த முதுகில் தான் இருந்தோம். உலகம் அழியிற வரைக்கும் உள்ள அத்தனை பேரும் நம்ம எல்லாரும் அதுக்குரிய அணுவாக என்ன செஞ்சுருக்கிறோம், அங்கே இருக்க போய் தான் நம்ம இங்கே பிறந்திருக்கிறோம். ஆதமுடைய இதில் யார் யாரெல்லாம் பிறக்கணும்னு எல்லாம் வச்சுருந்தானோ அத்தனை பேருடைய அந்த அணுக்களும் ஆதமுடைய முதல் மனிதருடைய முதுகில் இருக்கிறது. அதெல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், அவனுடைய வல்லமையை கொண்டு ஆதமுடைய முதுகிலேருந்து யாரெல்லாம் வரப்போகிறாங்களோ எல்லாத்தையும் வெளியேற்றுறான். எல்லாம் வெளியேற்றி நிப்பாட்டி வைத்து அல்லாஹ் கேட்குறான், நான் உங்கள் இறைவனா இல்லையா, அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்கள் இறைவனா இல்லையான்னு கேட்குறான். ஆமாம், நீ இறைவன் தான் எல்லாரும் சொன்னாங்க. அப்போ இதில் நீங்கள் இருந்தீங்க, நானும் இருந்தேன். நமக்கு யாவும் இருக்கா சொன்னதை நினச்சி பாருங்க கொஞ்சம். நம்ம நல்லா கேட்டானா நம்ம சொன்ன மாட்டேன், சொல்கிறது யாருக்கும் தெரியாது. இப்படி அது குரானில் இருக்குன்னு சொன்னோம் தெரியாது. குரானில் இருக்குன்னு சொன்னால் கூட ஆமாம் அல்லாஹ் கேட்டான் நம்மள்கிட்ட, நம்ம ஆமான்னு தானே சொன்னோம், யாவும் வருமா? வராது. அப்போ அந்த உலகத்தில் வைத்து அல்லாஹ் கேட்குறத ஆலமுல் அர்வாஹ் ரூஹுடைய உலகம் அது. அந்த உலகத்தில் வைத்து அல்லாஹ் என்ன செய்கிறான், இந்த கொஸ்டினை பண்ணுறான். கொஸ்டின் பண்ணும்போது என்ன செய்கிறான்னு கேட்டால், அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்கள் இறைவன் இல்லையான்னு கேட்டவுடனே அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, பலா இறைவன் தான், ஷஹிதனா நாங்கள் சாட்சி சொல்கிறோம் என்று சொல்லுவார்கள். இது எதுக்கு நான் செஞ்சேன்னு நல்லா கேட்குறேன் பாருங்க. எதுக்கு நான் செஞ்சேன்னு கேட்டால், நாளைக்கு மறுமையில் நின்று கொண்டு எங்களுக்கு யாரும் சொல்லலைன்னு சொல்லக்கூடாதான். ஏன்? அதான் அன்னைக்கு கேட்டனடா உன்னைய அப்படின்னு நல்லா சொல்லிடுவானா. அப்போ யாபத்துக்கு வந்துடும். எப்போ யாபத்துக்கு வரேன்? இப்போ எழுப்பி கேட்டால் அவனுக்கு யாபத்து. நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ நம்மளை ஒருத்தன் இஸ்லாத்தை பற்றி எந்த அறிவுமே இல்லை, அவனை எழுப்பி கேட்குறான். அல்லாட்ட இவன் கேள்வி கேட்க மாட்டான். ஏன் கேட்க மாட்டான்? யாரெல்லாம் எனக்கு யாருமே வரலையே அப்படி சொல்ல மாட்டான். ஏன் சொல்ல மாட்டான்னு கேட்டால், அங்கே எழுப்புனவுடன் நமக்கு என்ன யாபத்துக்கு வந்துடுறேன், அங்கே அல்லாஹ் எழுப்புனது, எல்லாத்தையும் கூட கேட்டது, நிப்பாடிச்சு விசாரித்தது, ஆமான்னு நம்மளாம் சொன்னது, அதெல்லாம் ஒருத்தருக்கு யாபம் வந்துடும். அந்த யாபம் வந்துடும் பொழுது நீ ஏன் எங்களுக்கு அனுப்புறன்னு கேட்க மாட்டோம். அப்போ அந்த உலகத்துக்கு போனவுன்னு எல்லாம் அது நல்லா சொல்கிறான், நாளைக்கு வந்துக்கிட்டு எங்களுக்கு யாரும் சொல்லலை என்று நீங்கள் சொல்லக்கூடாது என்பதற்காகவும், தக்கூடு இன்னமும் அசருக்கு ஆபாவுனா, எங்கள் அப்பம்பாட்டம்மார் சிறுக்கு வைத்து விட்டார்கள் மின் கபடு முன்னாடி, குன்னா துல்லியத்தை மின் பாதிக்கும், அவங்களோடைய நாங்களும் வந்து விட்டோம், எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, அவங்க செஞ்சதுக்கு எங்களே அழிக்கிற என்று நீங்கள் கேட்கக்கூடாது. முன்னோர் மேலே பழி போடக்கூடாதுங்கிறதுக்கு தான் உங்களோட தனித்து 50 பேர்ட்டையும் உறுதிமொழி எடுத்தேன். ஒன்றை எடுத்தேன், அதுக்கு என்ன பதில் சொல்கிற அப்படின்னு நல்லா கேட்பானோ. அப்போ இந்த அக்ரிமெண்ட்டை போட்டது நான் நம்பணும் நம்ம, ஆனால் யாருக்கும் தெரியாது. நல்லா சொன்னோன்னே நம்ம யாபத்துக்கு வரல. இப்படி கண்ண முடியும் செஞ்சு பாருங்கள். ஆதமுடைய முதல்ல நம்ம வந்தோமா, அப்படி நின்றோமா, அந்த இதில் நல்லா வெளிப்படுத்தி காட்டுற அந்த இடத்துல, அதுலேருந்து எல்லாம் நம்மள்கிட்ட இது மாதிரி கேள்விலாம் கேட்டானா நம்ம ஆமான்னு சொன்ன மாட்டோம், சொல்லலை நம்ம தெரியலை, யாபத்துக்கு வரல. ஆனால் அங்கே ஒன்றும் யாபத்துக்கு வருவான். அங்கே வந்துட்டு கேட்கும்போது நான் தான் உன்னுடைய கேட்டேன்னா நல்லா சொல்லுவான், ஆமாம் இல்லை நீ கேட்டேன், நான் தான் தப்பு செஞ்சுட்டேன்,
அப்படிங்கிறதுக்கு அந்த பாயிண்டை கொடுப்பதற்கு நான் செஞ்சேன்னு நல்லா சொல்கிறான். இது 7வது அத்தியாயத்தில் 123வது வசனத்தில் இருக்கிறது. இதெல்லாம் ஒரு டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு வரக்கூடிய விஷயங்கள். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பொறுத்த வரைக்கும் அவரை படைச்சா அப்படி அதே உயிரோடு அதே உடலோடு தான் கடைசி வரைக்கும் வந்தார். டிஸ்கனெக்ட் ஆகலை. அவருக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும். எது ஞாபகம் இருக்கும்? மரத்தை நெருங்காதுன்னு நல்லா சொன்னான். அதை அவர் மறக்க மாட்டா, மறக்கலை. ஏன்? அவர் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு அவர் வந்தார். அதே உயிரோடு அதை உடலோட தானே இருக்கார் அவர். அதில் மாறினத்தை அழிச்சிட்டு வேறு டைப்புக்கு வரும்போது தான் மறந்துவிடும். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்கனவே இருந்த அந்த அம்சங்கள் நிறுத்தப்பட்டு கட் பண்ணப்பட்டு வேறொரு அம்சத்தை கொண்டவராக அவர் வரும்பொழுது தான் அந்த அந்த உலகத்தில் உள்ள விஷயம் அவருக்கு தெரியாமல் போகும். இது என்னது? அவர் தப்பு செய்யும் போது இந்த உடலோடு தான் இருந்தார், இந்த உயிரோடு தான் இருந்தார், இந்த அறிவோடு தான் இருந்தார். அவர் இறக்கின பிறகு இப்படி தான் இருக்கிறாரு. அதே விஷயந்தான். அதனால் அவருக்கு என்ன செய்யாது? எதுவுமே மறக்க. பொதுவாக மனுஷனுக்கு மறக்க முடியல. அந்த மாதிரி வேண்டாம் இருக்கலாம் சிலதுக்கு. இல்லை இந்த மாதிரி உலகம் மாறணும்னு எல்லாம் மறந்து போச்சுல, 100% மறந்துடுதுல. அந்த மாதிரி அவருக்கு இருக்காது. அவருக்கு சில முக்கியமான விஷயங்கள் என்ன செய்யும் அவருக்கு ஞாபகத்தில். குறிப்பாக அந்த கட்டளையிட்டது ஞாபகம் இல்லாமல் இருக்கு. ஏன் இறங்கணுங்கிறது தெரியாதா? இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு இறக்கி யாவருக்கு போய் தானே மன்னிப்பு கேட்டார். அவருக்கு ஞாபகம் இருந்திருக்குத. பூமியில் இறக்கப்பட்டவனை, பூமியிலையோ மேட்டிலேருந்து கீழேயோ இதை இறக்கி விட்டப்பட்டவனை அவர் என்ன கேட்டார்? இறைவா ரப்பனா லலம்னா அம்புசனா, நாங்கள் அநியாயம் பண்ணிட்டோம். அப்போ என்ன செய்யுது? அநியாயம் ஞாபகத்துக்கு வருது. அநியாயம் என்ன அநியாயம்? அது இந்த மரத்தை நெருங்காத நல்லா சொல்லும் போது மீறினதான் அநியாயம். அது ஞாபகத்துக்கு வந்துருச்சுல. இப்போ அங்கே இருந்து மீறின ஒரு கட்டளை இங்கே வந்தவனை ஞாபகத்துக்கு வருதா இல்லையா? மறக்கலை அவர். அதாவது மறதி எப்போ மறக்கப்படும் என்று சொன்னால், ஒரு உலகத்திலிருந்து இன்னொரு உலகத்துக்கு அதனுடைய தொடர்பை துண்டித்து விட்டு மறு வடிவமாக மறு அமைப்பாக மாறும் பொழுது முந்தைய அமைப்பில் உள்ள அனைத்தும் என்ன செஞ்சிடறேன் நமக்கு தெரியாது அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். அதான் நம்ம வழங்கிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி